சரசு சமையல். இன்னைக்கு நம்ம ஆவாரம்பூ வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போறோம். முகத்துக்கு போடுறதுக்கு நல்லா இது வந்து பளபளன்னு நல்ல ஒரு சருமத்தை வந்து பொலிவு கொடுக்கும். நல்ல முகத்துக்கு வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அதனால நம்ம வந்து ஆவாரம்பூ வந்து கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. உங்களுக்கு ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்குங்க, பொடியா கிடைக்கும். நீங்க வந்து அந்த பொடியை வாங்கிட்டு வந்து இப்ப நான் சொல்ற பொருட்கள் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாங்க. இந்த வீரப்பூர் கோயிலுக்கு போனப்போ இந்த பூ பறிச்சிட்டு வந்தேங்க. வாங்க இப்போ நான் பூ பறிக்கிற வீடியோவையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஆவாரம்பூ வந்து இன்றைக்கி வீரப்பூர் கோவிலுக்கு வந்த வழியில் நிறைய இருந்துச்சு. அப்படியே ஆவாரக்காடு தான், ஃபுல்லாகவே ஆவாரம்பூவாக இருந்துச்சு. சரி அதையெல்லாம் பறிச்சுட்டு போகலாமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பறிச்சுட்டு போய் ஆவாரையில் வந்து சூப் போடலாம், டீ போடலாம், நிறைய பண்ணலாங்க. அப்புறம் இது குழந்தைங்களுக்கெலாம் மஞ்சளோட அரைச்சி பூசுவாங்க. ரொம்பவே ஆவாரம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. நம்ம ஊர்லலாம் இதை பார்க்குறதே அபூர்வம். அதுவும் இந்த பொங்கல் சீசனில் மட்டும்தான் ஆவாரை பூக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் எல்லா சீசன்லேயுமே பூத்துருக்கு. அதனால தான் சரி காரை நிப்பாட்டிட்டு இப்போ நான் இதை பறிச்சிட்ருக்கேங்க. நம்ம இதை தண்ணியில் அலசிட்டு நிழல் உணர்த்திட்டு பொடி கூட அரைச்சி வச்சுக்கலாங்க. ஆவாரம் பூ டீ போட்டு காட்டலாம், சூப் போட்டு காட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் நிறைய பறித்தேன். ஆனால் என்னால் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியலைங்க. இதை முகத்துக்கு எப்படி அரைச்சி பூசுறது அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். மறுபடியும் எங்கேயாவது போகும்போது நான் கொண்டு வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே நான் செஞ்சு காட்டுறேங்க. நான் இதை பறிச்சுட்டு வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இதை பறிச்சுட்டு அப்படியே மறுபடியும் காரில் ஏறி போனால் இன்னொரு இடத்துல பார்த்தோன்னே அப்படியே நிப்பாட்ட சொல்லிட்டேங்க. பறிச்சிருக்கிறதே போதும்னு தான் நினச்சேன். பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ பூ இருக்குது. அதனால தான் சரி பறிச்சுட்டு போகலான்னு மறுபடியும் பறிக்கிறேங்க. இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள செடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் இப்படி தாங்க போகிற வழியில் விடுறதில்லைங்க, பறிச்சிட்டு வந்துடுவேன். பறிச்சிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய பள்ளங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பறிக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு வழியாக பறித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த பறிக்கிற வீடியோலாம் பார்த்தோன்னே அப்படியே அந்த வீரப்பூர் ஞாபகம் வந்துருச்சுங்க. வழியெல்லாம் அந்த அரப்பு மரம் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பறிச்சிட்டு வந்த பூவில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இதை மொட்டு தனியாக பூ தனியாக நம்ம பறித்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அம்மாச்சி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கடையிலே வாங்கிக்கலாம்ல? கடையில் வாங்கினா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். நமக்கு வந்து கிராமத்துலலாம் போகிற பக்கம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்ல. அவங்க வந்து அதை காய வச்சு தான் அரைச்சி வைப்பாங்க. முடியாதவங்க வாங்கிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க, பூ கிடைக்காதவங்க அந்த மாதிரி வாங்கலாம். நமக்கு கிடைக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்போ என்ன இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஓ, இவ்வளோ வேஸ்ட் வந்துருச்சா? எவ்வளோ வேஸ்ட் வந்துருக்கு பாரு. இதில் அதையெல்லாம் போட்டால் அப்புறம் முகத்தில் அலர்ஜி வந்துடும். அம்மாச்சி, சொல்டா. இப்போ நம்ம அங்கேருந்து பறிச்சிட்டு வரப்ப புழுலாம் இருக்காதா? புழு இருக்கும் சமயத்தில். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தானே பண்ண போகிறோம். ஆமாம். இது எல்லாத்தையும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரைக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே தான் புழு இருக்கும். புழு பூச்சி இல்லாத செடிகளே இருக்காது. கீரையில் எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம தான் சுத்தம் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கணும். ஓகே மாச்சி. சொல்டா. இப்போ இதில் என்னென்னலாம் சேர்த்து அரைக்க போகிறீங்க? இதுலையா? இப்போ இதில் பால் ஆடை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் ஆடையா? அது எதுக்கு? பால் ஆடை வந்து முகத்துக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதனால் நான் ஆடை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கடலை மாவு முகத்துக்கு சாதாரணமாகவே நம்ம போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். நான் சோப்பு இப்போல்லாம் தீந்துருச்சா, இப்போல்லாம் நான் வந்து ஒரு பவுட்ரு போட்டுட்டு இருப்பேன். அந்த பவுட்ரு இப்போ தீந்துருச்சா, அம்மா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கடலை மாவு போட்டு தருவாங்க. கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம வீட்லயே தானே சுத்தமாக அரைக்கிறோம். அதனால அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நம்ம எதுவுமே போட வேணாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதெல்லாம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சா நம்ம முகத்துக்கு தடவிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம். இதை அப்போ வந்து ஷைனிங்காக வரும், கூட நல்லா வரும். போடுறியா? ஃபேஸ் பேக் போட்டு காட்டுறியா? ஓகே, இந்த நாள் நான் போடுறேன். இன்னைக்கு போட்டு காட்டு எல்லாருக்கும். ஓகே மாச்சி, இதில் நான் இப்போ தானே கேட்டேன் இதில் புழு இருக்கான்னு. புழு இல்லைடா. அதெல்லாம் அப்போ என்னது? இது சும்மா அதோட குச்சி, ஆவாரம்பூ குச்சி தான். ஓ, இது குச்சி தான். நான் கூட புழுவோன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம சுத்தமாக பொறுக்கியாச்சு. ஓகே, போகலாம். இப்போ எங்கள் குட்டிமா கூட பேசிக்கிட்டே பாருங்கள், இதை நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேங்க.
இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியது தாங்க. இப்போது நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த ஆவாரம்பூ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஆட விட்டுக்கிறேன். நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ கடலை மாவு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், அதனால் சேர்த்துட்டோம். நீங்கள் விரலி மஞ்சளை நல்லா தட்டிட்டு கூட இதில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், வீட்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து எல்லாருமே போடலாம். அப்புறம் வந்து முகத்துக்கு, கழுத்து பகுதிக்கு எல்லாமே போடலாம். அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம், இந்த புள்ளிகள் இதெல்லாம் கூட மறையுங்க. ஆனால் கொஞ்சம் நாள் தொடர்ந்து நம்ம போடணுங்க. அப்புறம் இதில் ரோஜா இதழ் கிடச்சா நம்ம போடலாங்க. அதுவும் பன்னீர் ரோஸ் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது போடுறதுனால எந்த அலர்ஜியும் வராதுங்க. நீங்கள் தைரியமாக பயப்படாமல் போடலாங்க. இப்போ இது நான் உங்களுக்கு முகத்துக்கும் போட்டு காட்டுறேங்க. இதை நீங்கள் முகத்தில் போடுறதுக்கு முன்னாடியுமே ஒரு தடவை நல்லா முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நீங்கள் மழை காலத்துலலாம் இதை ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால் வெயில் நேரத்தில் நீங்கள் இதை போட்டுக்கோங்க. கண்ணை விட்டுட்டு கண்ணுக்கு கீழ் பகுதியில் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம கழுத்து பகுதியிலையுமே போட்டுக்கலாம். கழுத்து பகுதியில் வந்து எப்போ போடணும் அப்படின்னா, நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்க போகலாங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்போதைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணி போடுறது தான் நல்லதுங்க. பாருங்கள், இப்போ நான் முகத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நான் முகத்துக்கு இதையெல்லாம் நல்லா தடவி வச்சுட்டுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் இப்போ வாஷ் பண்ணிட்டேன். நல்ல லேசான டவலால் ஒத்தி எடுத்துருங்க. நான் லேசாக வெந்நீர் வச்சு தான் இப்போ முகத்தை கழுவிட்டு வந்திருக்கேங்க. அப்படியே முகமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஆவாரம்பூக்கு வந்து இந்த தழும்பு மறைக்கிற சக்திகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வெயில் காலத்துலலாம் அம்மை போடும்போது இந்த ஆவாரம்பூவை பறிச்சுட்டு வந்து கூடவே மஞ்சள்லாம் வச்சு அரைச்சி அதை வந்து அந்த அம்மை பார்த்த இடத்துல தழும்பு இருக்கிற இடத்துலலாம் போட்டால் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் பத்தினின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தடவுவாங்க. அதனால ஆவாரம்பூ யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறதுனால இதுக்கு கண்டிப்பாக கெடுதலே கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவாரம்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆவாரம்பூ பொடி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.